ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரான்ஸ் ஃப்ரைக்கு வந்து நம்ம என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கழுவும் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து இங்கே ஒரு வெயின் இருக்கும், அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இது ப்ரான்ஸ் செய்யணும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கூட தான் மஞ்சத்தூள் போடுறோம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிறதுனால. மிளகாத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் சீரக பொடி போடுறேன், நான் நிறையா போடல, ஒரு 1/4 டீஸ்பூன் தான். கரம் மசாலும் கொஞ்சம் தான் போடுறேன். இதை வந்து நம்ம லெமன் ஜூஸ் கலக்கி நம்ம என்ன பண்ணலான்னா மேரினேட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக 1 லெமன் ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து இது மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து வச்சாச்சு, காயிட்டோம். இப்போ நம்ம ஒரு ப்ரான்ஸாக வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபிஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். மற்றதெல்லாமே வந்து நம்ம பேசிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து எந்த ஒரு மாவும் சேர்க்கல, இதில் வெறும் வந்து மசாலா மட்டும்தான், அதே நல்லா வரும். இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இன்னும் வந்து வேறு ரெசிபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.